factorize x square plus 5 root 3x plus 12. So factorize பண்ணும்போது middle term வந்து split பண்ணுவோம். So இந்த middle term split பண்றதுக்கு உங்களோட last term உங்களோட constant and இந்த first term ஓட coefficient multiply பண்ணுவோம். இங்க எதுவுமே இல்லைனா by default 1 இருக்குதுன்னு மீனிங். So 1 into 12 பண்ணுவீங்க equals 12. Next step, இந்த 12 வந்து factors find out பண்ணணும். So factors find out பண்ணும்போது எல்லா combinationsமே நீங்க try பண்ணுங்க. 1 into 12 12 தான். Next 2 into 6 is 12. 3 into 4 is 12. Maximum எவ்வளோ combinations try பண்ண முடியுமோ அந்த combinations எல்லாமே try பண்ணிடுங்க. So try பண்ணிட்டு இதை add or subtract பண்ணிங்கன்னா you have to get 5 root 3. But நமக்கு இங்கே root 3 வர மாதிரி combinations இல்லை. But இங்கே 3 வச்சு root 3 வந்து கொண்டுட்டு வரலாம். ஸோ அதனால இந்த பேரை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதை ப்ளஸோ சப்ட்ராக்டோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 5 கிடைக்காது. அதே மாதிரி இதையும் 2 and 6ஐயும் ப்ளஸோ மைனஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் கெட் 5. பட் இந்த 3 into 4 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த 3ஐ வந்து ரூட் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பேர் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட பேர் பார்த்திங்கன்னா 3 into 4. 3ஐ வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா root 3 into root 3 தான் வந்து 3. இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா root 2 into root 2 தான் வந்து 2. 3 எடுத்துக்கிட்டா root 3 into root 3 தான் வந்து 3. Because middle termக்கு வந்து 5 root 3 இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 into 4 தான் 4. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த 4ஐ வந்து 2 into 2 ஸ்ப்ளிட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆடோ சப்ட்ராக்டோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 5 root 3 கிடைக்கும். ஸோ 1 into 4 பண்ணிங்கன்னா 4 plus 1 is 5. அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேர் எப்படி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து root 3 இருக்குது. அதனால் 1 into root 3 இது ஒரு பேர் எடுத்துக்கிறீங்க which is root 3. 1 into root 3 plus 4 into root 3 4 root 3. ஸோ இந்த மாதிரி ரூட் வச்சு நம்பர்ஸ் இருக்கும்போது ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணும்போது உங்களோட ரேடிக்கன் நம்பர் வந்து சேமாக இருக்கணும். அதான் வந்து ப்ரொசீஜர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ root 3 இருக்குது. இங்கே வந்து நம்பர் 4 இருக்குது. இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் என்ன இருக்குன்னு அர்த்தம் கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். 4 plus 1 is 5. காமனாக வந்து ஒரு root 3 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணும்போது இதுதான் ப்ரொசீஜர். ரேடிக்கன் வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கணும். இங்கே root 3 இங்கே root 2 இருந்துச்சுன்னா யூ கேன் நாட் ஆட் ஆர் சப்ட்ராக்ட். ரெண்டுமே சேமாக இருக்கும்போது தான் ஆட் பண்ண முடியும். நமக்கு சொல்லியிருந்தோம் இந்த மிடில் டேர்ம் வந்து 5 root 3 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 root 3 எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க 4 root 3 plus root 3. அப்போ தான் வந்து 5 root 3 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே மெயின் root 3 இருக்குது. அதனால தான் 3 வச்சு ஒரு பேர் நம்ம எடுத்தோம். root 3 into root 3 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி பேர் பண்ணிங்கன்னா மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண முடியும் நம்ம வெரிஃபை பண்ணதில் 4 root 3 plus root 3. ஸோ 12ஐ வந்து 4 into 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணோம். மறுபடியும் root 3 வரதுக்காக 4 into இந்த 3வே வந்து root 3 into root 3ன்னு பண்ணோம். பிகாஸ் root 3 into root 3 தான் என்னது 3. நெக்ஸ்ட் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 4 root 3 plus root 3. இதுதான் வந்து மிடில் டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. x squared plus 4 root 3 plus root 3 இந்த மாதிரி காம்பினேஷன் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் 12 இருக்குது. நெக்ஸ்ட்டு குரூப்பிங் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணும். ஸோ இங்கேயும் எக்ஸ் வரும், இங்கேயும் வந்து கண்டிப்பாக எக்ஸ் வரும். குரூப்பிங் பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் ஒரு குரூப்பாகவும் இது ரெண்டையும் ஒரு குரூப்பாகவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் தான் என்னது விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸை வந்து காமனாக எடுத்துடுறேன். ஸோ ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் ஒரு எக்ஸ் இருக்கும். அதை நம்ம உள்ளே எழுதுகிறோம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு எக்ஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது 4 root 3. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், எக்ஸ் இன்ட்டு 4 root 3 4 root 3 எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் இங்கேயும் காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 4 root 3 இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இதுதான் நெக்ஸ்ட் குரூப்பிங் நம்ம சொன்னோம். இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ உள்ள ஒரு எக்ஸ் இருக்குது. ரிமைனிங் வெளியில் என்ன இருக்குது root 3 ரெண்டுமே ப்ளஸ் சைன். ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நீங்கள் ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். root 3 into x is root 3x. ஸோ இதை வெரிஃபை பண்ணிட்டோம்.
இங்கே 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே √3 4 √3 இருக்குது. விச் மீன்ஸ் இந்த 12 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம், 4 into 3 ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ 4 into 3 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 3வே என்ன பண்ணோம், √3 into √3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவுட் சைட் நீங்கள் எடுத்திருக்கீங்க பாருங்கள். √3 வந்து வெளியில் இருக்குது. ஸோ ஒரு √3யை காமனாக வெளியில் எடுத்துட்டாங்கன்னா மீதி என்ன இருக்குது, 4 √3 அதுதான் இங்கே இருக்குது. இப்போ √3 into 4 √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, √3 into √3 என்னது 3. ஸோ 4 into 3 12 வந்து இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, 4 into 3யை வந்து மறுபடியும் √3 into √3 ஸ்ப்ளிட் பண்ணால் √3 வந்து காமனாக எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 4 √3. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து குரூப்பிங் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரிவர்ஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் ரெண்டுமே இருக்கிறது சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ரிவர்ஸில் நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். நான் அதனால தான் பிகினிங்லேயே சொன்னேன், இந்த பேரிங் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இதை எடுத்து நீங்கள் இங்கே காப்பி பண்ணி இதை வெரிஃபை பண்ணும்போது ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கணும். இங்கே பண்ணும்போது தப்பாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த ப்ராக்கெட்டில் வந்து ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும்போது ஒரு டைம் நீங்கள் எழுதிப்பீங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 √3. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள், அவுட் சைட் நீங்கள் காமனாக எடுத்தது என்னது எக்ஸ், இங்கே இருக்கிறது வித் சைனோட சொல்லணும் ப்ளஸ் √3. ஸோ ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் √3 இன்ட்டு x plus 4 √3. ஸோ இதையும் நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவீங்க பாருங்கள். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அதுவே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். விச் இஸ் x square plus 5 √3x plus 12. நெக்ஸ்ட் கொஸ்டின் x square plus 6 √6x plus 48. ஸோ இந்த மிடில் டேர்மை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு எந்த பேர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஸ்டன்ட் டேர்ம் விச் இஸ் 48 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 48. ஸோ 1 into 48 is 48. இந்த 48 தான் இப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. 1 into 48 is 48. எவ்வளோ காம்பினேஷன்ஸ் வருதோ அத்தனையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 into 24 48. 3 into 16 is also 48. Next 4 into 12 which is also 48. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 into 8 is also 48. பட் நமக்கு மிடில் டேர்ம் என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா 6 √6xன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 6 வர மாதிரி காம்பினேஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே ரேடிகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 வேறு இருக்குது, ரூட் வேறு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பேர் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 1 and 48 யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, 6 கண்டிப்பாக கிடைக்காது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. 3யும் 16 வச்சும் நீங்கள் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 6 வச்சு வராது. இதையும் யூஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் பாருங்கள் 6 into 8. லாஸ்ட் டைமில் நம்ம பண்ணோம் பாருங்கள், 3யை வந்து √3 into √3 பண்ண பாருங்கள். அதே மாதிரி இந்த பேர் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இப்போ 6 into 8 இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 6ஐ வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா √6 into √6ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 8 பார்த்தீங்கன்னா 1 into 8 நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த 6 வராது. கண்டிப்பாக 2 into 4 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 6 வரலாம். பிகாஸ் 2 + 4 என்னது 6. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த 8 1 into 8 நீங்கள் பண்ணிங்கன்னா 1 + 8 9 ஆகிடும். அதே மாதிரி 8 - 1 பண்ணாலும் 7 ஆகிடும். பட் நமக்கு 6 கிடைக்கணும். அதனால தான் 2 into 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணணுன்னா கண்டிப்பாக 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். 2 நம்பர்லையுமே வந்து √6 இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 6 √6 வரும். அதனால பேரிங் எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 √6 இது ஒரு பேர் எடுத்துக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஐயும் √6ஐயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா +4 √6. நம்ம பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரேடிகண்ட் வந்து சேமாக இருக்கணும்னு நம்ம சொன்ன ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 பக்கமே 6 இருக்குது. 2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4 + 2 6 √6. இங்கேயும் நீங்கள் எக்ஸ் இங்கேயும் நீங்கள் எக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னு 2 √6xும் +4 √6xும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6 √6x எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம், 4 √6x ப்ளஸ் 2 √6x ப்ளஸ் இந்த 48 நம்பர் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு குரூப்பிங் பண்ணணும். நம்ம சொன்னோம் இது ஒரு குரூப்பாகவும் இது ஒரு குரூப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குரூப்பிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக எடுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அகைன் x into xன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸை நீங்கள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது ஒரு எக்ஸ் தான். ப்ளஸ்
இந்த ஒரு x காமனாக எடுத்துட்டோம், மீதி இருக்கிறது 4√6. ஸோ ஒன்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். x into x, x squared, x into 4√6, 4√6x. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அந்த காப்பி எங்கேயும் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4√6. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் தான் உள்ளே எழுதிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ் சைன் தான். ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். 2√6. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2√6x கிடைக்கும். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக 48 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை √6 வச்சு ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம், 6 into 8 தான் ஸ்ப்ளிட் பண்ணோம் 48. மறுபடியும் இந்த 6 வந்து இன்டர்ன் √6 into √6 நம்ம எழுதணும். அதே மாதிரி இந்த 8 எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 2 into 4 வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம். இப்போது இந்த 2√6 வந்து அவுட் சைடில் இருக்குது அப்படின்னா மீதி என்ன இருக்குது, 4√6 தான் இருக்குது, அதுதான் உள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த ப்ராக்கெட்டில் 2 டைம்ஸ் இருந்ததுன்னா ஒரு டைம் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. x + 4√6. ரிமைனிங் வரது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக எடுத்தீங்களா x, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா +2√6. ஸோ x + 2√6 into x + 4√6. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களோட கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மறுபடியும், which is x squared + 6√6x + 48. நீங்களும் ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.